டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் அனைவரும் இப்பொழுது நாங்கள் தயாரித்து வரும் மூவி வேவ் அப்ளிகேஷனுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸிற்கு ரிக்வெஸ்ட் செய்து வரும் டேட்டாக்களை எவ்வாறு சரியாக மேனேஜ் செய்வது என்பது ஒரே டேட்டாவாக அப்ளிகேஷனில் டிஸ்பிளே செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்த போகின்றேன். இது மிகவும் கடினமான விடயமில்லை. நாங்கள் இப்பொழுது டிவி ஷோ உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் செய்த தனி ஃபோல்டர் ஒன்றை தயாரித்து ஏபிஐஸினை டெஸ்ட் செய்திருக்கின்றோம் என்பது நினைவில் இருக்கும். மேலும் நாங்கள் இந்த ஏபிஐயில் வரும் ரெஸ்பான்ஸினை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ஒரே வகையான ரெஸ்பான்ஸ் ஒன்றையே பார்க்க முடியும். ஆகவே இந்த ஃபீச்சரினை இம்ப்ளிமெண்ட் செய்வது மிகவும் கடினமில்லை. நாங்கள் கோடிற்கு சென்று இதனை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் எவ்வாறு எமது மூவி சர்ச் செய்வது என்று பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் எமது சர்ச் பேஜ் ஒன்றை தயாரித்து அதில் யூஐயினை அழகாக பில்ட் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். அதன் பிறகு எக்ஸெப்ஷன் த்ரோவாகும் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. நாங்கள் அதனை டீபக் செய்து சால்வ் செய்தோம். ஆகவே அவை மிகவும் கடினமான விடயங்கள் இல்லை. எரர் ஒன்று வந்த பிறகு அதனை சால்வ் செய்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எமக்கு இப்பொழுது இங்கு டிவி ஷோஸ் பேஜில் இருக்கின்ற டீட்டெயில்ஸினை ஃபெச் செய்ய வேண்டும். அண்ட் நான் இங்கு இருக்கின்ற சிம்பிள் யூஐயினையே டிஸ்பிளே செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது டிவி ஷோஸ் எண்ட் பாயிண்டிற்கு எண்ட் பாயிண்ட்ஸ் 3 டேட்டாவை எடுக்கின்றோம். நாங்கள் எண்ட் பாயிண்ட்ஸ் 3 டேட்டாவினை எடுத்து அதனை ஒரே ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸாக தயாரிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதனை செய்வது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இப்பொழுது எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு நினைவில் இருக்கும், உங்களுக்கு நான் இதனை இங்கு ஷேர் செய்கின்றேன் என்று தெரியும். நாங்கள் இங்கு தயாரிக்கும் அப்ளிகேஷனின் முழுமையான சோர்ஸ் கோடு இருக்கின்றது. உங்களுக்கு முழுமையான சோர்ஸ் கோடை அக்சஸ் செய்ய வேண்டுமென்றால் இதனை ரெபாசிட்டரியில் இருந்து அக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் அந்த ரெபாசிட்டரியின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். இதன் முழுமையான கோடினை அக்சஸ் செய்ய முடியும். அதே போன்று எமது எண்ட் பாயிண்ட்ஸ் இங்கு note.txt ஃபைலில் இருக்கின்றன. நாங்கள் பெரும்பாலும் இப்போது மூவிஸுடன் வேலை செய்து நிறைவு செய்து விட்டோம். நாங்கள் இப்பொழுது இங்கு டிவி ஷோஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் 3 கால் செய்து இங்கு இருக்கின்ற டேட்டாவினை ஃபெச் செய்து ஒரே ரெஸ்பான்ஸாக தயாரிக்க வேண்டும். இப்பொழுது எவ்வாறு அதனை சரியாக செய்வது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக வேண்டும். நாங்கள் கோடிற்கு செல்வோம். நான் இதனை கிளியர் செய்கின்றேன். நாங்கள் இதனை கிளியர் செய்கின்றோம். நான் அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் டிவி ஷோஸிற்கு டிவி ஷோ மாடல் என்று தனியான மாடல் ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவில் இருக்கும். அதன் பிறகு நாங்கள் ஃபீல்ட் சிலவற்றை டிஃபைன் செய்தோம். எமக்கு இந்த மெத்தட் மூலம் ஜேசன் டேட்டா எமது டிவி ஷோ மாடலாக டாட் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் செய்ய முடியும். நிச்சயம் இந்த மாடல் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் இதனை 2ஆம் பாட்டில் தயாரித்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் இப்போது புதியதாக வேறு சர்வீஸ் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மூவிஸ் சர்வீஸினை தயாரித்து விட்டோம். இப்பொழுது எமது டிவி ஷோ சர்வீஸிற்கு என்று தனியான ஃபைல் ஒன்றை தயாரிப்போம். நாங்கள் டிவி ஷோ சர்வீஸ் என்று கிளாஸ் ஒன்றை தயாரிப்போம். இப்பொழுது ஆரம்பத்தில் ஏபிஐ கீ ஒன்றை எடுக்க வேண்டும். நாங்கள் முன்னர் செய்தவாறு ஏபிஐ கீ ஒன்றை எடுப்போம். எமது என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸில் இருந்தே எடுக்க வேண்டும். எமக்கு இங்கு ஸ்ட்ரிங் ஒன்றாக ஏபிஐ கீ வரும். ஏபிஐ கீ சமமானது உங்களுக்கு .envயில் env என்று மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் envற்கு ஆட் செய்த .env இருக்கின்றது. அதாவது env ஐட்டம் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கு env என்று கீவேர்டு ஒன்றையே யூஸ் செய்தோம். இதற்கு இதனை பாஸ் செய்ய வேண்டும். இது நலபலாக இருக்கலாம். அதனால் நான் நல் சேஃப்டியாக இதனை எழுத வேண்டும். இது நல்லானால் இதற்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை அசைன் செய்கின்றேன் என்று அங்கு கூற வேண்டும். எமக்கு இப்பொழுது இங்கு எண்ட் பாயிண்ட்ஸ் 3 தேவையாகும். உங்களுக்கு நாங்கள் பாப்புலர் ஏரிங் டுடே என்று மற்றும் டாப் ரேட்டர் எண்ட் பாயிண்ட்ஸ் 3 யூஸ் செய்கின்றோம் என்பது நினைவில் இருக்கும். நான் உங்களுக்கு மீண்டும் இதனை காண்பிக்கின்றேன். இதனை ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுப்போம். நாங்கள் இங்கு இருக்கின்ற பாப்புலர் ஏரிங் டுடே மற்றும் டாப் ரேட்டட் எண்ட் பாயிண்ட்ஸ் 3 யூஸ் செய்ய வேண்டும். நாங்கள் எமது இன்சோம்னியாவிற்கு சென்று பார்ப்போம். எனக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் ஒன்றை எழுதியது நினைவில் இருக்கின்றது. நாங்கள் டாப் ரேட்டடிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை எழுதியுள்ளோம். உங்களுக்கு நாங்கள் டாப் ரேட்டடிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை எழுதியுள்ளோம் என்று தெரியும்.
உங்களுக்கு இதனை சென்ட் செய்த பிறகு பார்க்க முடியும். இங்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றே வருகின்றது. உங்களுக்கு இதில் பேஜஸாக இருக்கின்றதை பார்க்க முடியும். ஆகவே இதன் பஜினேஷன் இன்ஃபினைட் ஸ்ட்ரோலிங் மீண்டும் செட்டப் செய்வது எவ்வாறு என்று கூறவில்லை. ஏனென்றால் நான் முன்னருள்ள செக்ஷனில் அந்த விடயங்கள் சரியாக கூறினேன். மீண்டும் அதனை செய்வதில் அர்த்தமில்லை. உங்களுக்கு பேஜஸ் 100 இருக்கின்றது தெரியும். அடுத்து மற்றொரு விடயம் இருக்கின்றது. நான் மற்றொரு ரிக்வெஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்கின்றேன். பாப்புலர் என்று ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இதனை ரீநேம் செய்வோம். பாப்புலர் என்று ஒன்று இருக்கின்றது. இது டிவி சீரிஸ் ஆகும். நாங்கள் என் பாயிண்ட்ஸ் ஒன்றை காப்பி செய்வோம். இங்கு இதுவே என் பாயிண்ட் ஆகும். நான் இதனை காப்பி செய்கின்றேன். ஆகவே நீங்கள் இதனை எமது ஜிட்ஹப்பில் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு இன்சோம்னியாவிற்கு வந்து இதற்கு இன்சோம்னியா அவசியமில்லை. உங்களுக்கு உங்கள் API டெஸ்ட் செய்யும் டூல் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். இதற்கு போஸ்ட்மேன் போன்ற எதனையும் யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இவ்வாறு ரிக்வெஸ்ட் ஒன்று வருகின்றது தெரியும். இது பாப்புலர் டிவி சீரிஸ் என்று இருக்கின்றது. அடுத்து எமது ஏரிங் டுடே இருக்கின்றது. நாங்கள் டாப் ரேட்டடினை பார்த்தோம். ஏரிங் டுடே ஒன்றே தேவையாகும். இதனையும் காப்பி செய்து இதனை டெஸ்ட் செய்து பார்ப்போம். உங்களுக்கு வேறு டாப் ரேட்டட் சரியாகும். அடுத்து நாங்கள் HTTP ரிக்வெஸ்ட் ஒன்றை தயாரிப்போம். இதனை நாங்கள் ஏரிங் டுடே டிவி என்று ரீநேம் செய்ய முடியும். நாங்கள் இதற்கு API கீ ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு இவ்வாறே, அதாவது இங்கு இவ்வாறு வரும் டேட்டா ஃபீல்ட்ஸ் 3லும் ஒரே டேட்டா ஃபீல்ட்ஸ் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு எமக்கு இவ்வாறு டேட்டா ஃபீல்ட்ஸ் ஒரே மாதிரி வருகின்றது தெரியும். பாப்புலரிலும் இவ்வாறே வருகின்றது. இதுவே டாப் ரேட்டடில் நவ் பிளேயிங்கிலும் வருகின்றது. அதே போன்று கீ வேல்யூ பேர்ஸ் டேட்டா செட்டில் இருக்கின்றது. எனவே எந்த இஷ்யூவும் இல்லை. ஆகவே நான் உங்களுக்கு இங்கு மற்றொரு முக்கியமான விடயம் ஒன்றை கூறுகின்றேன். நீங்கள் இங்கு நாங்கள் டிவியிற்கு தனியாக டெஸ்ட் செய்துள்ளோம் என்பதை பார்க்கலாம். நான் டிவி அண்ட் மூவிஸ்களை தனியாக டெஸ்ட் செய்துள்ளேன். ஆகவே நான் இதனை சிறிது ஜூம் அவுட் செய்கின்றேன். ஆகவே உங்களுக்கு புதிய ஃபோல்டர்ஸிற்கு வேறுபடுத்த முடியும். நான் இவ்வாறு நியூ ஃபோல்டர் என்று கொடுத்து இதனுள்ளே புதிய ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் டிவிக்களை இந்த ஃபோல்டரின் உள்ளே கொடுக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு மூவி வேவ் API டெஸ்டிங் என்று உள்ளே இவ்வாறு இதனை டிராக் அண்ட் ட்ராப் செய்து ஃபோல்டரின் உள்ளே மூவ் செய்ய முடியாது என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு எமக்கு அதனை ஃபோல்டரின் உள்ளே மூவ் செய்ய முடியும் என்று தெரியும். எமக்கு இதனை இவ்வாறு மார்க் செய்து இதனை உள்ளே டிராக் அண்ட் ட்ராப் செய்ய வேண்டும். அப்பொழுது எமக்கு தெளிவாக, அதாவது நாங்கள் இதனை அழகாக யூஸ் செய்ய முடியும். இப்பொழுது டிவிக்கள் சரியாகும். நாங்கள் இதன் உள்ளே வந்து மற்றொரு ஃபோல்டர் ஒன்றை தயாரிப்போம். நியூ ஃபோல்டர். இது எமது மூவிஸ்களாகும். நாங்கள் மூவிஸ் என்று கொடுத்து அதனை உள்ளே இங்கு டிராக் செய்து மூவிஸிற்கு கொடுக்க முடியும். இதுவும் மூவிஸ் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாகி இருக்கும். நான் எமக்கு இப்பொழுது மூவிஸ் தேவையில்லை என்பதால் இதனை க்ளோஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இதனுள்ளே அட் ஆகவில்லை என்று தெரியும். நான் அட் செய்ய ட்ரை ஒன்றை கொடுத்து பார்ப்போம். இப்பொழுது சரியாகும். நாங்கள் இதன் மேல் வந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு எமக்கு இதனை இவ்வாறு ஆட் செய்த பிறகு எளிதாகும் என்று தெரியும். இதனையும் நாங்கள் இதனுள்ளே கொடுப்போம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது மூவிஸ் மற்றும் டிவி என்று தனி ஃபோல்டர்ஸாக வேறுபடுத்தி இருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது டிவிக்கள் தேவையாகும். நாங்கள் இப்பொழுது என் பாயிண்ட்ஸ் 3ற்கும் ரிக்வெஸ்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கு கோடினை மீண்டும் காண்பித்தால் நான் இங்கு இருக்கின்ற என் பாயிண்ட்ஸ் 3ற்கும் ரிக்வெஸ்ட் செய்து இந்த 3லிருந்தும் வரும் ரெஸ்பான்சஸில் இவ்வாறு மூவிஸ் அதிகமாக வருகின்றது என்று நினைத்து பாருங்கள். எமக்கு இவ்வாறு அனைத்தும் தேவையில்லை. எமக்கு வரும் மூவிஸில் ஆரம்ப 10, அதாவது 3லிருந்தும் ரெஸ்பான்ஸ் வரும் ஆரம்ப 10னை மாத்திரம் எடுத்து தனி சிங்கிள் ரெஸ்பான்ஸ் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஆகவே இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இப்பொழுது எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது API கீயினை எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்வோம். இங்கு லிஸ்ட் ஆஃப் டிவி ஷோஸ் என்பதை ரிட்டர்ன் செய்து கொள்கின்றோம். டிவி ஷோஸ் சரியாகும். ஆகவே இதற்கு ஃபெச் டிவி ஷோ என்று கொடுப்போம். அது அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக இருக்க வேண்டும். எமக்கு இதனை இவ்வாறு தயாரிக்க முடியும். நாங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் HTTP பேக்கேஜினை இம்போர்ட் செய்வோம். இம்போர்ட் பேக்கேஜ் HTTP http.as HTTP.
அதனால் உங்களுக்கு HTTP என்று கொடுக்கும் பொழுது இங்கு HTTP மாத்திரம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் அந்த பெயரில் இதனை யூஸ் செய்கின்றோம். அதுவே இங்கு நடைபெறுகின்றது. பட் நாங்கள் சிறந்த கன்வென்ஷன் ஒன்றாக இந்த HTTP என்ற பெயரை இதற்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது என் பாயிண்ட்ஸிற்கு ரிக்வெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். நான் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்று யூஸ் செய்கின்றேன். எனக்கு இவ்வாறு எரர் ஒன்று வந்தால் அந்த எரரினை இங்கு சிம்பிளி பிரிண்ட் செய்வேன். எரர் ஃபெச்சிங் டிவி ஷோஸ். அதன் பிறகு எனக்கு அந்த எரரினை இங்கு அன்பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். அப்பொழுது என்ன எரர் ஏற்பட்டுள்ளது என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது கேட்ச் பிளாக்கில் இவ்வாறு எரர் பாயிண்ட் ஆனால் போதுமானதாகும். அண்ட் நான் இங்கு எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் இங்கு இருக்கின்ற டெஸ்ட் செய்து பார்த்த என் பாயிண்ட்ஸினையே ரிக்வெஸ்ட் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் பாப்புலர் என்று இருக்கின்ற என் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புவோம். நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்வேன். காப்பி செய்து வந்து ஆரம்பத்தில் இங்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸினையே எடுக்க வேண்டும். இதனை பாப்புலர் ரெஸ்பான்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். பாப்புலர் மூவிஸில் இருந்தே ரெஸ்பான்ஸ் வருகின்றது. எனக்கு இங்கு கேபிட்டல் R ஒன்றை கொடுக்க முடியும். பாப்புலர் ரெஸ்பான்ஸ். நாங்கள் இது எவ்வாறு வருகின்றது என்றால் HTTP பேக்கேஜ் மூலம் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகின்றோம். நாங்கள் URI பாஸ் என்று இருக்கின்ற மெத்தட் மூலம் இங்கு இருக்கின்ற URL-இனை எடுக்க முடியும். உங்களுக்கு இங்கு அந்த API கீயிற்கு உங்களுடைய API கீயினை பாஸ் செய்ய முடியும். API கீயினை இவ்வாறு பாஸ் செய்யலாம். எமக்கு இப்பொழுது இங்கிருந்து பாப்புலர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த என் பாயிண்டிற்கு கால் செய்து டேட்டாவினை எடுத்திருக்கின்றோம். நான் இவ்வாறு இங்கு கமெண்ட் ஒன்றையும் கொடுக்கின்றேன். பாப்புலர் டிவி ஷோஸ். அதன் பிறகு நான் ஏரிங் டுடே டிவி ஷோஸிற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். ஏரிங் டுடே டிவி ஷோஸ் ஃபைனல் ஏரிங் டுடே ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் http.get ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். URI-னை எடுத்து URI-னை பேஸாக இல்லாமல் பாஸ் செய்ய வேண்டும். எமக்கு இங்கு அந்த URI-னை பார்க்க முடியும். நாங்கள் அதனை இன்சோம்னியாவில் யூஸ் செய்து இருக்கின்றோம். ஏரிங் டுடே என்பதன் URI இதுவாகும். நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்வேன். உங்களுக்கு இப்பொழுது தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அந்த APIs-னை சரியாக டெஸ்ட் செய்திருக்கின்றோம். அதனால் இங்கு தவறு ஏற்படும் வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் எமக்கு நிச்சயம் என் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்ட் அனுப்பினால் இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்று தெரியும். இப்பொழுது எமது API கீயினை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது என் பாயிண்ட்ஸ் 2ற்கு ரிக்வெஸ்ட் செய்து ரெஸ்பான்ஸினை பெற்றிருக்கின்றோம். அதன் பிறகு அடுத்த டாப்ரேட்டட் என்று இருக்கின்ற என் பாயிண்ட் இருக்கின்றது. நான் இதனை காப்பி செய்வேன். டாப்ரேட்டட் என்று இருக்கின்றதில் இடம் ஒன்று மாத்திரமே மாறுகின்றது. நாங்கள் இதனை மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு இது மாறி இருக்கின்றது தெரியும். ஆனால் இதற்கு இங்கு அதிக தேவை இல்லை. இதனை ஒரே URI-யாக தயாரிக்க முடியும். டாப்ரேட்டட் டிவி ஷோஸ். நாங்கள் ஃபைனல் டாப்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் http.get ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். URI.pass. அதன் மூலம் இங்கு எமது URL-இனை பாஸ் செய்ய முடியும். இங்கு எமது API கீயினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது API என் பாயிண்ட்ஸ் 3ற்கும் ரிக்வெஸ்ட் அனுப்பி இருக்கின்றோம். உங்களுக்கு இதனை வேரியபிள் ஒன்றாகவும் டிஃபைன் செய்ய முடியும் என்பது தெளிவாகி இருக்கும். நான் இதனை இவ்வாறு செய்வது என்பதை காண்பிக்கின்றேன். நாங்கள் இங்கு பேஸ் URL என்பதை டிஃபைன் செய்தோம். பேஸ் URL-இனை ஃபைனல் ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்வோம். இங்கு கன்ஸ்டன்ட் இருக்கின்றது என்பதால் இதன் ஒரு பகுதியை மாத்திரம் பேஸ் URL-ஆக எடுக்க முடியும். ஸ்ட்ரிங் பேஸ் URL ஈக்குவல்ஸினை பேஸ் URL-ஆக வேறுபடுத்திக் கொள்வோம். இங்கு இதனை கொடுக்கின்றோம். இந்த பகுதியை பேஸ் URL-ஆக எடுத்துக்கொள்ள முடியும். நான் இதனை காப்பி செய்வேன். உங்களுக்கு இதனை பேஸ் URL-ஆக எடுக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த பகுதியை பேஸ் URL என்று கொடுத்து ரிப்ளேஸ் செய்ய முடியும். பேஸ் URL இங்கு வர வேண்டும். அது எமது பேஸ் URL ஆகும். நாங்கள் பேஸ் URL கொடுத்த பிறகு ஒரு பகுதி நீங்கி இருக்கின்றது. நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்வேன். இங்கு இந்த பேஸ் URL-இல் இருக்கின்ற இந்த பகுதி தேவையில்லை. அப்பொழுது அதனை இங்கிருந்து வேறுபடுத்திக் கொள்ள எளிதாக இருக்கும். நான் பேஸ் URL-இனை இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது அதே வேலை இதற்கும் செய்ய முடியும். இதனை காப்பி செய்கின்றேன். உங்களுக்கு இதனை காப்பி செய்து இங்கு வந்து இதற்கும் பேஸ் URL ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு இதற்கும் பேஸ் URL ஒன்றை கொடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு இதனை ஃபங்க்ஷன் ஒன்றாகவும் கொடுக்க முடியும்.
அதாவது நாங்கள் ரிக்வெஸ்டினை மாத்திரம் இங்கு இருக்கின்ற பாட்டில் தனி ஃபங்க்ஷன் ஒன்றில் கொடுக்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் இங்கு இருக்கின்ற இந்த பாட்டினை டைனமிக்கலி செய்து பாஸ் செய்ய வேண்டும். நான் எமக்கு இந்த விடயங்களை இங்கு மேனேஜ் செய்வது எளிது என்பதால் அதனை மிகவும் காம்ப்ளெக்ஸ் செய்யவில்லை. எமக்கு அந்த விடயங்களை தனியாக வேறுபடுத்துவதில் அர்த்தமில்லை. எமக்கு இப்பொழுது ரெஸ்பான்ஸ் ஒன்றை செக் செய்ய முடியும். எமக்கு இங்கு பாப்புலர் ரெஸ்பான்ஸ் சரியாக வருகின்றதா என்று இப்பொழுது ஆரம்பத்தில் செக் செய்வோம். அதனை உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு இவ்வாறு இஃப் பாப்புலர் ரெஸ்பான்ஸில் நான் இங்கு அவாய்ட் செய்யவில்லை என்று தெரியும். அதுவே எனக்கு இங்கு சரியாக வராததற்கு காரணமாகும். http.get நிச்சயம் அவாய்ட் ஆக வேண்டும், ஏனென்றால் அவாய்ட் ஆகின்றது. நான் உங்களுக்கு காரணத்தை காண்பித்தால் உங்களுக்கு இங்கு இந்த கெட் ரிக்வெஸ்ட் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றாக டிஃபைன் செய்யப்பட்டு இருக்கின்றது தெரியும். நீங்கள் நான் இதன் கண்ட்ரோல் எடுத்து இதன் உள்ளே சென்ற பின்னர் பார்க்கலாம். இது ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றாக டிஃபைன் செய்யப்பட்டு இருக்கின்றது. அதனால் அதற்கு செய்யும் கால்ஸ் நிச்சயம் அசிங்க்ரோனஸாக இருக்க வேண்டும். அதனால் நிச்சயம் அவைட் ஆக வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இங்கு ஸ்டேட்டஸ் கோட் ஒன்றை எடுக்க முடியும். இதன் ஸ்டேட்டஸ் கோட் 200ஆக இருக்க வேண்டும். மேலும் இங்கு இருக்கின்ற ஏரிங் டுடேயின் ஸ்டேட்டஸ் கோட் 200ஆக இருக்க வேண்டும். மேலும் டாப் ரேட்டட் ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் இங்கும் 200ஆக இருக்க வேண்டும். எமக்கு இப்பொழுது 3லும் ரெஸ்பான்ஸ் 200 ஆன பிறகு டேட்டா ஒன்றை தயாரிக்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு ஃபைனல் பாப்புலர் டேட்டா ஒன்றை தயாரிக்க முடியும். நாங்கள் இங்கு டேட்டா ஒன்றை கேமல் கேசிங்காக கொடுப்போம். பாப்புலர் டேட்டா உங்களுக்கு இதனை ஜேசன் முன்னோருள்ளவாறு json.decode-னை .convert லைப்ரரியிலிருந்து இம்போர்ட் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது பாப்புலர் ரெஸ்பான்ஸின் பாடியினை டீகோட் செய்ய வேண்டும். நாங்கள் இவ்வாறு 3ற்கும் செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பாப்புலர் அல்லது ஏரிங் டேட்டா ஒன்றை எடுக்க முடியும். ஏரிங் டுடே ரெஸ்பான்ஸின் பாடி ஒன்றை எடுக்க வேண்டும். அடுத்து டாப் ரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஒன்றை எடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது ரெஸ்பான்சஸ் 3ஐயும் வேரியபிள்ஸ் 3 எடுத்துள்ளோம். இப்பொழுது செய்ய வேண்டியது, அதாவது உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட்டில் இருக்கின்ற டேட்டாக்களை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இங்கு மேலே ஸ்க்ரோல் செய்தால் எமக்கு தேவையான டேட்டா ரிசல்ட்ஸ் என்ற கீயின் கீழ் இருக்கின்ற அரேயில் இருக்கின்றது தெரியும். நாங்கள் அவற்றினை எடுக்க வேண்டும். இப்பொழுது அந்த வேலையை செய்வோம். முன்னர் உள்ளவாறே இப்பொழுது இதனை 3 முறை செய்ய வேண்டும். அதுவே இங்கு மாறுபட்டுள்ளது. ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் டைனமிக். எமக்கு இன்னும் டைப் தெரியாது. பாப்புலர் ரிசல்ட் ஒன்றை எடுக்க முடியும். நான் இவ்வாறு பாப்புலர் ரிசல்ட் ஒன்றை எடுக்கின்றேன். அதில் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களது பாப்புலர் டேட்டாவில் இருக்கின்ற ரிசல்ட்ஸ் என்ற கீயின் கீழ் இருக்கின்ற டேட்டாக்களை எடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு 3லும் டேட்டாக்களை எடுப்போம். பாப்புலர், அடுத்து ஏரிங் ரிசல்ட். உங்களுக்கு ஏரிங் டேட்டாவின் ரிசல்ட்ஸிற்கு செல்ல முடியும். அடுத்து உங்களுக்கு டாப் ரேட்டட் ரிசல்ட்ஸிற்கு சென்ற பின்னர் டாப் ரேட்டட் டேட்டாவின் ரிசல்ட்ஸிற்கு செல்ல முடியும். ஆகவே உங்களுக்கு 3ம் சமனாக இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். அதாவது எமக்கு வரும் ரெஸ்பான்சஸ் 3ம் இவ்வாறு சமனாக இருப்பதால் இதனை ஒரே முறையில் எடுக்க முடியும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ற கீயின் கீழ் எமக்கு தேவையான டேட்டா அனைத்தும் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இங்கு தேவையான புதிய விடயம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு இப்பொழுது ரிசல்ட்ஸில் ஆரம்ப 10 ரிசல்ட்ஸ் மாத்திரமே தேவையானதாகும். எனக்கு எனது எண்ட் பாயிண்டில் இருந்து சிங்கிள் ரெஸ்பான்ஸ் ஒன்றாக தயாரிக்க வேண்டும். அதனால் நான் இங்கு லிஸ்ட் ஆஃப் டிவி ஷோஸ் என்ற வேரியபிள் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் அதற்கு டிவி ஷோஸ் என்று கொடுக்கின்றோம். நான் இதனை எம்டி அரே ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு இதற்கு அனைத்தனையும் அசைன் செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு add all என்ற மெத்தட் மூலம் டிவி ஷோஸிற்கு ஆட் செய்ய முடியும். நான் ஆரம்பத்தில் எமது பாப்புலர் ரிசல்ட்டினை ஆட் செய்கின்றேன். உங்களுக்கு மேப் செய்ய முடியும். இங்கு மேப் செய்து டிவி ஷோ ஒன்றை இருக்கின்றது. உங்களுக்கு டிவி ஷோ ஒன்றை எமது டிவி ஷோ .from.json என்ற மெத்தட் மூலம் இங்கு இருக்கின்ற டிவி டேட்டா ஒன்றை இதற்கு பாஸ் செய்தால் இங்கு வேலை செய்ய முடியும். மேலும் எமக்கு இங்கு ஆரம்ப 10 மாத்திரம் தேவையாகும். இங்கு டேக் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. எனக்கு ஆரம்ப 10ம் தேவையாகும் என்று இதற்கு கவுண்ட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நான் அதனையே செய்ய வேண்டும். இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுத்தால் சரியாகும். நான் இப்பொழுது இங்கு டிவி ஷோஸிற்கு எனது பாப்புலர் ரிசல்ட்களை மேப் செய்து டாட் ஆப்ஜெக்டாக ஆட் செய்துள்ளோம்.
உங்களுக்கு இந்த add all என்ற மெத்தட் மூலம் அதிகமானவற்றை ஒரே நேரத்தில் ஆட் செய்ய முடியும். உங்களுக்கு எமக்கு இந்த add all என்ற மெத்தட் மூலம் அரே ஒன்றை நேரடியாக ஆட் செய்ய முடியும். அப்பொழுது இந்த அரேயில் பின்புறம் add ஆகின்றது. அரேஸ் இரண்டையும் ஒன்றாக கொடுக்க add all மெத்தட் இருக்கின்றது. எமக்கு take 10 என்ற மெத்தட் மூலம் தேவையான அளவை மாத்திரம் எமது வேரியபிளுக்கு அசைன் செய்ய முடியும். நான் இப்பொழுது 3ற்கும் இதனையே செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கு இவ்வாறு மேலும் 2ஐ பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு எனக்கு இப்பொழுது பாப்புலர் ரிசல்ட் அல்ல ஏரிங் ரிசல்ட் ஒன்றை தேவையாகும் என்று நினைவில் இருக்கும். நான் இவ்வாறு ஏரிங் ரிசல்ட்களையும் ஆட் செய்கின்றேன். அடுத்து எனக்கு டாப் ரேட்டர் ரிசல்ட்களையும் இவ்வாறு ஆட் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த விடயங்கள் மாறுவதற்கான தேவையில்லை என்று தெரியும். ஒரே வகையான டேட்டா இந்த 3லும் இருக்கின்றது. ஃபைனலி நான் செய்ய வேண்டும். நான் எனது டிவி ஷோஸ் என்ற வேரியபிளினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். எனக்கு இங்கு ரெஸ்பான்ஸ் 200 ஆனால் ரெஸ்பான்ஸ் சரியாக வரவில்லை என்றால் எல்ஸ் என்ற கண்டிஷனின் கீழ் எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்ய முடியும். நாங்கள் ஃபால் டு லோட் டிவி ஷோஸ் என்று ஏதாவது ஒன்றை எக்ஸெப்ஷன் ஒன்றாக கொடுப்போம். ஆகவே இதுவே எமது API ரிக்வெஸ்ட் ஆகும். நாங்கள் இதனையே எழுத வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸிற்கு ரிக்வெஸ்ட் செய்வது எவ்வாறு என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் இப்பொழுது எமது டீட்டெயில்ஸ்களை டிஸ்பிளே செய்ய வேண்டும். நாங்கள் டிவி ஷோஸ் பேஜ் சென்று தனி பேஜ் ஒன்றை தயாரித்தோம். இது உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா? நான் இப்பொழுது இந்த பேஜில் எனது UI ஒன்றை டிஸ்பிளே செய்ய வேண்டும். டிசைன் செய்து கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது இவற்றினை சரியாக அசைன் செய்து கொண்டு செல்வோம். உங்களுக்கு நாங்கள் இந்த டிவி ஷோஸ் பேஜ் ஒன்றை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக செட்டப் செய்துள்ளோம் என்று தெரியும். நான் எமக்கு இப்பொழுது தேவையான வேரியபிள்ஸினை இங்கு அசைன் செய்து கொண்டு செல்கின்றேன். உங்களுக்கு இங்கு இந்த டிவி ஷோஸ்களை அசைன் செய்ய வேரியபிள் ஒன்று தேவையாகும். நான் இங்கு ஆரம்பத்தில் லிஸ்ட் ஆஃப் டிவி ஷோஸ் ஒன்றை எடுக்கின்றேன். நான் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இதன் உள்ளே டிவி ஷோ இருக்கின்றது. நான் இதனை டிவி ஷோஸ் என்று டிஃபைன் செய்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். நான் ஆரம்பத்தில் இதனை எம்டி அரே ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். நான் இங்கு மாடல் ஒன்றை இம்போர்ட் செய்கின்றேன். அதே போன்று எமக்கு முன்னர் உள்ளவாறு லோடிங் ஸ்டேட் ஒன்றை டொகுல் செய்ய வேண்டும். நான் அதற்காக இஸ் லோடிங் என்ற வேரியபிள் ஒன்றை பூலியனாக தயாரிக்கின்றேன். ஆரம்பத்தில் இதனை ஃபால்ஸாக டிஃபைன் செய்கின்றேன். மேலும் எனக்கு எரர் ஏதாவது வந்தால் அதனை காண்பிக்க வேண்டும். நான் அதற்காக ஸ்ட்ரிங் ஒன்றை எரர் மெசேஜ் காண்பிப்பதற்கு தயாரிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது மூவிஸ்களை இனிட் ஸ்டேட்டில் ஃபெச் செய்ய வேண்டும். அதாவது கம்போனன்ட் லோட் ஆகும் பொழுது எனது டிவி ஷோஸ்களை ஃபெச் செய்ய வேண்டும். நான் அதற்காக ஃபெச் டிவி ஷோஸ் மெத்தட் ஒன்றை எழுதுகின்றேன். இப்பொழுது அந்த மெத்தட் ஒன்றை எழுதுவோம். ஃபியூச்சர் வைடாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதிலிருந்து எதுவும் ரிட்டர்ன் செய்ய தேவையில்லை. ஃபெச் டிவி ஷோஸ் இது ஃபியூச்சர் மெத்தட் என்பதால் அசிங்க்ரோனஸாக இருக்க வேண்டும். நாங்கள் அதற்கும் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுப்போம். எமக்கு எரர் ஏதாவது வந்தால் கேட்ச் செய்ய முடியும். நான் இங்கு எரர் வந்தால் பிரிண்ட் செய்கிறேன். அதே போன்று எரர் சிம்பிளி பிரிண்ட் செய்கின்றேன். இப்பொழுது ட்ரை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் லோடிங் ஸ்டேட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதற்கு செட் ஸ்டேட் தயாரிக்க வேண்டும். ஆரம்பத்தில் இஸ் லோடிங் என்ற வேரியபிள் ஒன்றை ட்ரூவாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இஸ் லோடிங் ஆரம்பத்தில் ஃபால்ஸாக டிஃபைன் செய்யப்பட்டிருந்தது நினைவில் இருக்கும். இதனை இவ்வாறு செய்ய முடியும். இஸ் லோடிங் ஒன்றை ஆரம்பத்தில் ட்ரூவாக கொடுக்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் லோடிங் ட்ரூவாக இருக்கின்றது. அதன் பிறகு நான் இங்கு மூவிஸ்களை ஃபெச் செய்கின்றேன். நான் இங்கு லிஸ்ட் ஆஃப் டிவி ஷோஸ்களை கொடுப்போம் என்று நினைத்து பாருங்கள். அதற்கு டிவி ஷோஸ் என்று கொடுக்கின்றோம். உங்களுக்கு இதனை ஃபெச் செய்ய முடியும் என்று நினைவில் இருக்கும். நாங்கள் டிவி ஷோஸ் சர்வீஸ் ஒன்றை டிவி ஷோஸ் சர்வீஸில் தயாரித்தோம். உங்களுக்கு நாங்கள் ஃபெச் டிவி ஷோஸ் என்ற மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் அந்த மெத்தடினை கால் செய்ய வேண்டும். இங்கு நிச்சயம் அவைட் ஆக வேண்டும். ஏனென்றால் ஃபெச் என்ற மெத்தட் ஃபியூச்சராகும் முன்னர் வந்த ரீசன் ஆகும். நாங்கள் இப்பொழுது இஸ்லோடிங்கினை பின்னர் தயாரிப்போம். அடுத்து நாங்கள் எமது ஸ்டேட்டில் டிவி ஷோஸ் என்ற ஸ்டேட் ஒன்றை அப்டேட் செய்வோம். டிவி ஷோஸிற்கு எனது டிவி ஷோஸ் ஒன்றை இவ்வாறு கொடுக்க முடியும். அடுத்து நாங்கள் இஸ்லோடிங் என்ற வேரியபிளினை என்ன செய்ய வேண்டும் என்றால் இது இப்பொழுது ட்ரூவாக இருக்கின்றது.
எனக்கு லிஸ்ட்கள் லோட் ஆன பிறகு இதனை ஃபால்ஸாக மாற்ற முடியும். அடுத்து எனக்கு இங்கு எரர் ஏதாவது வந்தால் கேட்சில் இங்கு இருக்கின்ற இஸ் லோடிங்கினை செட் ஸ்டேட் செய்ய முடியும். இல்லை என்றால் தொடர்ந்து இஸ் லோடிங் இருக்கும். நான் இஸ் லோடிங்கினை இவ்வாறு ஃபால்ஸாக மாற்றுகின்றேன். நிச்சயம் அதனை ஃபால்ஸாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து ஆரம்பத்தில் இஸ் லோடிங் ட்ரூ ஆக இருக்கும். எமக்கு இப்பொழுது இனிட் ஸ்டேட்டில் இந்த மெத்தடினை கால் செய்ய முடியும். நான் இனிட் ஸ்டேட்டில் இந்த மெத்தடினை கால் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஃபெச் டிவி ஷோஸ் என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். இப்பொழுது நிச்சயம் இந்த மெத்தடின் கீழ் டிவி ஷோஸ்கள் ஃபெச் ஆக வேண்டும். நாங்கள் இது சரியாக வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் இங்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுப்போம். நான் எமது டிவி ஷோஸின் லென்த்தினை பிரிண்ட் செய்கின்றேன். டிவி ஷோஸ் சரியானால் 30 ஃபெச் ஆக வேண்டும். உங்களுக்கு நாங்கள் டிவி ஷோ சர்வீஸில் இவ்வாறு 10 மற்றும் 10 ஃபெச் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் டேக் 10 என்ற மெத்தட் மூலம் இவ்வாறு ஒன்றிற்கு 10 30 ஃபெச் ஆக வேண்டும். நான் எனது அப்ளிகேஷன் ஒன்றை ரீஸ்டார்ட் செய்கிறேன். நாங்கள் இப்பொழுது டிவி ஷோஸ் எத்தனை ஃபெச் ஆகின்றன என்பதை டீபக் கன்சோலில் பார்த்தோம். உங்களுக்கு டிவி ஷோஸ் பேஜிற்கு சென்ற பிறகு 30 டிவி ஷோஸ் ஃபெச் ஆகின்றன தெரியும். எனவே எந்த இஷ்யூவும் இல்லை. எனக்கு இப்பொழுது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. அதனை நீக்குவோம். இங்கு எரர் ஸ்டேட் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். எமக்கு எரர் ஏதாவது வந்தால் அதனை பார்க்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது UI ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது எவ்வாறு அதனை செய்வது என்பதை பார்ப்போம். சிறிய விடயம் ஒன்று இருக்கின்றது. UI ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். பாடியில் ஆரம்பத்தில் இஸ் லோடிங் என்பதை பார்க்கின்றேன். இஸ் லோடிங் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் லோடிங் ஸ்டேட் ஒன்றை காண்பிக்க வேண்டும். சென்டர் விஜெட் ஒன்றின் சைல்டாக சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை ரெண்டர் செய்ய வேண்டும். எல்ஸில் இஸ் லோடிங் ட்ரூ என்றால் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காண்பிக்க வேண்டும். இஸ் லோடிங் ட்ரூ ஆன பிறகு பின்னர் இங்கு எரர் ஒன்று வந்தால் எரர் ஒன்று வரலாம். எமக்கு இங்கு பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்கள் எரர் ஸ்டேட் ஒன்றை டிஃபைன் செய்தோம் என்பது நினைவில் இருக்கும். நான் இங்கு சிறிய கமெண்ட் அவுட் செய்கின்றேன். உங்களுக்கு நான் எரர் ஸ்டேட் ஒன்றை டிஃபைன் செய்திருந்தாலும் எரர் வந்த பிறகு எரர் ஸ்டேட் அப்டேட் செய்யவில்லை என்பதை பார்க்கலாம். நிச்சயம் எரர் ஸ்டேட் ஒன்றையும் அப்டேட் செய்ய வேண்டும். நான் எரர் வந்தால் இங்கு எரர் ஸ்டேட் ஒன்றை அப்டேட் செய்ய வேண்டும். நான் அதனை இங்கு அப்டேட் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஃபெயில் டு லோட் டிவி ஷோஸ் என்று கொடுப்போம். நான் இப்பொழுது இங்கு பார்க்க வேண்டும். நான் இதனை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து கூறுகின்றேன். அப்பொழுது உங்களுக்கு அறிந்து கொள்ள எளிதாக இருக்கும். நாங்கள் இதனை அன்டூ செய்கின்றோம். இங்கு இருக்கின்றவற்றை வைத்து ஸ்கேஃபோல்ட் ஒன்றை வைத்து பாடியினை நீக்குகின்றேன். உங்களுக்கு நான் இங்கு புதியதாக ஆட் செய்தது தெரியும். நான் எரர் ஸ்டேட் ஒன்றை அப்டேட் செய்தேன் என்று தெரியும். நான் கேட்சில் ஏதாவது எரர் வந்தால் இங்கு எனது எரர் ஸ்டேட் ஒன்றை அப்டேட் செய்தேன். நான் இப்பொழுது செக் செய்ய வேண்டும். அப்பொழுது நான் பாடி ஒன்றை கொடுப்போம். பாடியில் ஆரம்பத்தில் இஸ் லோடிங் என்ற ஸ்டேட்டில் இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். இஸ் லோடிங் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நிச்சயம் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நான் கன்ஸ்ட் சென்டர் விஜெட் ஒன்றின் சைல்டாக சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் ஃபெச் ஒன்றை இவ்வாறு காண்பிக்கின்றேன். இங்கு இஸ் லோடிங் ஸ்டேட் ட்ரூ என்றால் எல்ஸ், அதாவது இஸ் லோடிங் ஸ்டேட் ஃபால்ஸ், அதாவது லோட் ஆகவில்லை. இப்பொழுது எனக்கு எரர் ஒன்று வரலாம். எரர் ஒன்று இஸ் நாட் எம்டி என்றால் நிச்சயம் எரர் ஒன்று வந்துள்ளது. எரர் ஒன்று இருந்தால் எனக்கு சென்டர் விஜெட் ஒன்றின் சைல்டாக எனது எரர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக எனது எரர் ஒன்றை இங்கு ரெண்டர் செய்கின்றேன். எனக்கு எரர் ஒன்றை பிரிண்ட் செய்ய வேண்டும். எரர் ஒன்று இல்லை என்றால் எனக்கு லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கு இங்கு என்ன நடைபெற்றது என்பதை பார்க்க முடியும். நான் இப்பொழுது ஆரம்பத்தில் லோடிங் ஸ்டேட்டில் இருக்கின்றதா என்பதை பார்த்தேன். லோடிங் ஸ்டேட் ட்ரூ என்றால் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் என்று அழைக்கப்படும். அந்த சுழலும் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காண்பிக்க வேண்டும். அதன் பிறகு லோடிங் ஸ்டேட் ட்ரூ என்றால் மாத்திரமே அது காண்பிக்கப்படும். லோடிங் ஸ்டேட் ஃபால்ஸ் என்றால் எரர் ஸ்டேட் ஒன்றை சரிபார்க்க வேண்டும். அண்ட் எரர் ஸ்டேட் இருந்தால் சென்டர் விஜெட்டின் சைல்டாக எரர் மெசேஜ் ஒன்றை டிஸ்பிளே செய்ய வேண்டும். எரர் ஸ்டேட் இல்லை என்றால் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை காண்பிக்க வேண்டும். ஆனால் உண்மையில் எரர் ஸ்டேட் இல்லாத பொழுது எமது மூவிஸ் லிஸ்ட், அதாவது எமது டிவி சீரிஸ் லிஸ்டினை காண்பிக்க வேண்டும்.
நீங்கள் இப்பொழுது லிஸ்ட் வியூ ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் லிஸ்ட் வியூ பில்டர் ஒன்றை தயாரித்து செல்வோம். லிஸ்ட் வியூ பில்டரில் ஐட்டம் பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸினை கொடுக்க முடியும் அண்ட் எமக்கு ஐட்டம் கவுண்டினை தயாரிக்க முடியும். உங்களுக்கு எமக்கு ஐட்டம் கவுண்டினை ஃபெச் செய்யப்பட்ட டிவி ஷோஸின் லென்த்தினால் எடுக்க முடியும் என்பது நினைவிருக்கும். ஆகவே இங்கு 30 என்பதை மேனுவலி டைப் செய்ய வேண்டாம். எமக்கு நேரடியாக லென்த்தினை எடுக்க முடியும். அதன் பிறகு எமக்கு எமது UI எலிமெண்ட்டினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றோம். உங்களுக்கு எனக்கு டெக்ஸ்ட் விஜெட்டாக ரிட்டர்ன் செய்ய முடியும் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு நாங்கள் அங்கு வந்தால் எமது டிவி ஷோவின் கரண்ட் இண்டெக்ஸில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது நினைவிருக்கும். நேம் கொடுத்து உண்மையில் ஃபெச் ஆகி டிஸ்பிளே ஆகின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு இவ்வாறு நேம்ஸ் டிஸ்பிளே ஆகின்றது தெரியும். பட் டெக்ஸ்ட் ஒன்று இல்லை. நான் தனி கம்போனன்ட் தயாரிக்கின்றேன். தனி விஜெட் ஒன்றை தயாரித்து இவற்றை அழகாக டிஸ்பிளே செய்வோம். அதுவே செய்ய இருக்கின்ற சிறந்த விடயமாகும். எமக்கு இப்பொழுது தனி விஜெட் தயாரிக்க முடியும். விஜெட் கீழ் வந்து டிவி ஷோ விஜெட் டாட் தயாரிப்போம். எமக்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை தயாரிக்க முடியும். டிவி ஷோ விஜெட் என்று கொடுப்போம். அடுத்து இது பெரிய விடயம் இல்லை. இங்கு அறிந்து கொள்வது கடினமில்லை. நான் இங்கே கோட் பேஸ்ட் செய்கின்றேன். நான் இவ்வாறு இதனையே கொடுத்தேன். நிச்சயம் டிவி ஷோ ஒன்றை ரிக்வயர் செய்ய வேண்டும். எமக்கு டிவி ஷோ ஒன்றை கொடுக்க முடியும். எமக்கு இதற்கு ஃபைனல் கொடுக்க முடியும். ஃபைனல் டிவி ஷோ. எனக்கு அதற்கு கன்ஸ்ட்ரக்டரினை ஆட் செய்ய முடியும். இங்கே ஆரம்பத்தில் இந்த UIயினை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த UIயினை தயாரிக்க வேண்டும் என்று தெரியும். ஆரம்பத்தில் இந்த இமேஜ், அதன் பிறகு நான் நேம் அண்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் இமேஜ் கொடுத்தேன் என்று தெரியும். நான் இங்கே கிளிப் ரெக்ட் உள்ளே ரப் செய்தேன். நீங்கள் எனக்கு இங்கு பார்டர் ரேடியஸினை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் இவ்வாறு டிவி ஷோவில் ஃபோல்டர் போஸ்டர் பாத்தினை கொடுத்தேன். அடுத்து நேம், ஃபைனலி ஓவர்வியூவினை கொடுத்தேன். அது மிகவும் எளிதாகும். அது கடினமான விடயமில்லை. ஆகவே இந்த கோடினை எமது GitHub ரெபோசிட்டரியில் பார்க்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரெண்டர் செய்வதற்கு பதிலாக டிவி ஷோ விஜெட் கம்போனன்ட்டினை ரெண்டர் செய்ய முடியும். இதற்கு டிவி ஷோ ஆப்ஜெக்ட் தேவைப்படுகின்றது. எமது டிவி ஷோஸ் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு டிவி ஷோஸில் கரண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஜெக்டினை பாஸ் செய்வது மாத்திரம் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அழகான UI இம்ப்ளிமெண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். டிவி ஷோஸ் பேஜ் சரியாகும். எமது சர்ச் பேஜும் சரியாகும். நாங்கள் இப்பொழுது சர்ச் செய்து பார்ப்போம். நாங்கள் கேட் என்று சர்ச் செய்கின்றோம் என்று கருதுங்கள். நாங்கள் கேட் என்று சர்ச் செய்தால் கேட் கீவேர்டு இருக்கின்ற அனைத்தும் ரிட்டர்ன் ஆகின்றது. எமது ஹோம் பேஜும் சரியாகும். எமக்கு இப்பொழுது ஹோம் பேஜில் ஒன்றை கிளிக் செய்தால் அதன் டீட்டெயில்ஸ் பேஜிற்கு செல்ல வேண்டும். நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஹோம் பேஜில் இருக்கும் ஒன்றை கிளிக் செய்தால் அது டீட்டெயில்ஸ் பேஜிற்கு செல்லும் என்பதை பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் காண்பிக்க வேண்டும். அண்ட் எமக்கு மூவியிற்கான இமேஜஸ் ஃபெச் செய்ய முடியும். ஏனென்றால் என் பாயிண்ட் ஒன்று இருக்கின்றது. இதனை என் பாயிண்டிற்கு சென்று அந்த மூவியிற்கான 10 இமேஜஸ் ஃபெச் செய்ய வேண்டும். அண்ட் அந்த மூவியிற்கான சிமிலர் மூவிஸ் மற்றும் ரெக்கமெண்டட் மூவிஸ் ஆகியவற்றையும் காண்பிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை ஆரம்பத்தில் என் பாயிண்ட்ஸ் 3ற்கு கால் செய்து டேட்டா ஃபெச் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். ஆகவே உங்களுக்கு இது மிகவும் கடினமானது இல்லை என்று தெளிவாகி இருக்கும். இந்த டேட்டா என் பாயிண்ட்ஸ் 3இல் இருந்தும் வரும் டேட்டா டைப் அல்லது டேட்டா எமது டிவி ஷோஸ் மாடலிற்கு பொருந்துவதால் இது மிகவும் கடினமானது இல்லை. டேட்டா என் பாயிண்ட்ஸ் 3இல் இருந்தும் வரும் டேட்டா எமது டிவி ஷோஸ் மாடலிற்கு பொருந்தவில்லை என்றால் எமக்கு மாடல்ஸ் 3ஐயும் தனியாக தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு மாடல்ஸ் 3ஐயும் தயாரிக்க எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது நினைவிருக்கும். மெடிடேஷன் அப்ளிகேஷனில் அதனை விளக்கியுள்ளோம். அதனை மீண்டும் விளக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எமது GitHub ரெபோசிட்டரியில் இந்த செக்ஷன்ஸிற்கான கோட் அனைத்தும் இருக்கின்றது. அதனை ஆக்சஸ் செய்ய முடியும். டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். நீங்கள் இங்கு ரெபோசிட்டரி லிங்கினை பார்க்க முடியும். ஆகவே நாங்கள் அடுத்த பாட்டில் சந்திப்போம். நாங்கள் எமது மெயின் பேஜில் சிங்கிள் மூவி ஒன்றை கிளிக் செய்த பிறகு அந்த மூவியிற்கு தொடர்புடைய டீட்டெயில்ஸ் பேஜிற்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று அடுத்து பார்ப்போம். அது தனி மூவியிற்கான டீட்டெயில்ஸ் பேஜ் ஆகும். அடுத்து உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்டட் மற்றும் சிம்பிளர் என் பாயிண்ட்ஸ் 2ஐயும் டெஸ்ட் செய்திருந்தோம் என்பது நினைவில் இருக்கும். அதன் பிறகு அந்த மூவியிற்கு ரெக்கமெண்டட் மூவி சிலவற்றை காண்பிக்க வேண்டும். சிம்பிளர் மூவி சிலவற்றையும் காண்பிக்க வேண்டும். இந்த விடயத்தில் இருக்கின்ற சிறப்பானது என்னவென்றால், நான் அந்த ரெக்கமெண்டட் சிம்பிளர் மூவிஸிலிருந்து ஒன்றை கிளிக் செய்த பொழுது
அந்த மூவியிற்கு தொடர்புடைய டீட்டெயில்ஸ் மீண்டும் எனக்கு காண்பிக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் இவை அனைத்தையும் எவ்வாறு செய்வது என்பதை எமது அடுத்த பாட்டில் பார்ப்போம்.